அந்த வானம் பாருங்கள் தண்ணியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. நேச்சராக முளைக்குங்களா டீக்கு? கடலை வியூ பாருங்க. காட்டெருமை படுத்துட்டு இதாங்க அந்த குட்டிக்காரோட அம்மா. குட் மார்னிங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:10. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோன்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் டிம்பர் நோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட்டேங்க. நைட்டு எதுவும் அனிமல்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நைட்டு ஃபுல்லாக மழைங்க. சன்ரைஸ் ஆக போகுதுங்க. இந்த டைமுக்கெல்லாம் நம்ம உள்ளே எல்லாம் விடவே மாட்டாங்க. இங்கே ஸ்டே பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம நேச்சரோட நம்ம ஃபீல் பண்ண முடியும். காலையில் சவுண்டு பாருங்கள். துன்னாக்கடவு டேம் வியூங்க. இதில் வந்து 47 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்ஸு, அது போக க்ரொக்கடைல்ஸ் இருக்குங்க. அந்த பக்கம்லாம் டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க. இது ஃப்ரண்ட் வியூங்க. நம்ம கார் அங்கே தான் நிறுத்தியிருக்கோம். அங்கே இங்கே நிறுத்தினா சேஃப் இல்லை, எலி பண்ணலாம் வருன்ட்டு. சவுண்ட் பாருங்கள். இந்த இடம் பாருங்கள், கீழேயும் வானமும் ஒரே மாதிரி இருக்குது. தண்ணி எப்படி நமக்கு விசிபிளாக இருக்கோ அதே மாதிரி மேகமும் அதே மாதிரி காட்டுது பாருங்கள். இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் வியூவில் இந்த பக்கம் அதே மாதிரி தாங்க. அந்த வானம் பாருங்கள் தண்ணியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம பக்கத்தில் கொஞ்சம் 2-3 பிளேஸ் பார்த்து அப்படியே ரிட்டர்ன் போகிறாங்க. செக் அவுட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வழுக்குங்க, பார்த்துப்போம். பீச் இருக்கும். கால் வந்துச்சுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால். மெயின் ரோட் சைடு கொஞ்சம் தள்ளி டேம் சைடு டீஸ் கால். நைட்டு மழை பெஞ்சு காட்டு பண்ணி பயங்கரமாக ஓடுதுங்க. ரெண்டு நேச்சராக முளைக்குங்களா டீக்கு? வருங்க. 6 டைப் ஃபாரஸ்ட். ஓகே. 6 வகையான ஃபாரஸ்ட். இங்கேருந்து பரம்பிக்குளம் எவ்வளோ தூரங்க? துன்னக்கடவுலேருந்து? துன்னக்கடவுலேருந்துங்க டிஸ்டன்ஸ்? பரம்பிக்குளம் 12 கிலோமீட்டர் பக்கம். இன்னும் ஃபுல்லாக ஹில்ஸுங்க. ஆனப்படையிலேருந்து துன்னக்கடை வரைக்கும் ஃப்ளாட்டாக வருதுங்க. அதுக்கப்புறம் ஹில்ஸ் பரம்பிக்குளம் 12 கிலோமீட்டர், மொத்தம் 20 கிலோமீட்டர். டாப்ஸ் கொஞ்சம் அப்படியே ஹில்ஸ் இறங்க, அப்புறம் கொஞ்சம் தூரம் ஃப்ளாட்டாகவே வருதுங்க. போயிடுச்சுங்க. அது அவ்வளோ நேரம் ஒரு இடத்துல இருக்கிறதே பெரிய விஷயம். நம்ம திரும்பி வரையிலேயே மேலே ஏறி வேறு பக்கம் மூவ் வச்சுங்க. ஆப்போசிட் தமிழ்நாடு ஸ்டேட்.
உட்காந்து ரோட்டில் உட்காந்து ரோட்டில் மறந்து வாக்கில் போகிறவங்க இங்கே இருக்கு பாருங்க. நாட்டுக்கோள் ரெண்டுமே காட்டுக்கோள். உங்கள் லன்ச்சு சாப்பிட கொண்டு வரோம். பேம்போட ரைஸ் வருது. ஆமாங்க, அது சாப்பிட்றது. ரைட் சைடு எமரல்டா. கீழேங்க சின்ன சின்னது ஸ்டேட் பேர்டு. ரோட் சைடில் இந்த கிராஸ் போட்டு அந்த பக்கம் போச்சு. இப்போ வண்டி இடையில திருப்பணும்னா கஷ்டம் இல்லைங்க. ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல. ஓகே. ரெண்டு எமரால்ட் டபுள் ரெண்டு. இந்த பாம்பு ரைஸ் சாப்பிட்றதுங்க. மார்னிங் பேர்ட்ஸ் தான் நிறைய பார்க்க முடிய மாட்டேங்குது. ஆமாம், இந்த மழை முடியணும். மழை முடிஞ்சாச்சுன்னா சைட்டிங் ஷோ பண்ணி ரைட்டில் அந்த வியூ ஃபோட்டோ. காலையில் வியூ பாருங்க எப்படி இருக்கு. லங்கூர்ஸ் நீலகிரி லங்கூர்ஸ். இது வந்து டேம் வியூ பாயிண்ட்டுங்க. பரம்பிக்குளம் போகிற வழியில் இருக்கு. ரோடு பாருங்க, மிஸ்டி வியூ. ரோடு வியூ பாருங்க, காலையில் 6:45. ഒന്നും കാണാനില്ല. കാട്ടുപോത്ത് യാത്ര ഉണ്ടായിരുന്നു. ഇല്ല, நம்ம இந்த வியூ பாயிண்டோட திருப்பிக்கலாங்க. கன்னிமரை போகலாங்க. கன்னிமரை போகலாங்க.
பாயிண்ட்டுங்க. டென்ஸ் ஃபாரஸ்ட். பாருங்க எப்படி இருக்கு வேலி வியூ பாயிண்ட். அம்பாட்டியர் யானைங்க காட்டு காட்டு மெயில் மெயில். ஒன்று தனியாக இருக்குங்க. தனியாக இருக்குது ஒத்தலுவாக இருக்கும். இந்த மாதிரி ஒத்தையாக இருக்கிறது ரிஸ்க் இல்லைங்க. மெயில் வந்து எப்போ ஒத்தலுவாக இருக்கும். ரொம்ப அக்ரெசிவாக இருக்குங்க. இன்னும் வெயில்காரங்க தனியாக இருக்குது. கன்னிமலை போகிற ஃபஸ்ட்டு செகண்ட் கன்னிமலை டிக்ரி போகிற ரூட்டில் ஃபஸ்ட்டு சைட்டிங் வெயில்காரங்க. நம்ம ஸ்மெல் கிடச்சிருக்கு. மனுஷனோட நம்ம வாசனை கிடச்சிருச்சு. அது எப்படி நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிங்க? அதோட ரியாக்ஷன் திரும்பி இருதில்லைங்க. பார்க்குது பாருங்க சவுண்டு காட்டாச்சு. ரொம்ப லட்டாக இருக்குங்க. இங்கே சஃபாரி 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இல்லை எப்படிங்க? 9 மணி ஆயிருங்க. பெரிய வண்டிக்காரனா அதுக்குள்ள ஆள வரைக்கும் கீழே அங்கே லேட் பண்ணுவாங்க டாப் ஸ்லிப்லைங்க. செக் போஸ்ட் 7 மணிக்கு தானே பண்ணுவோம். எங்கள் வண்டி இருக்குதுன்னா ஆள் வந்தால் 30 பேர் அரை வரைக்கும் அங்கே வெயிட் பண்ண வச்சு வெயிட் அடிச்சு வேலைன்னு சொல்லுவோம். வெயிலுக்கு வந்து எல்லாம் ஹில்ஸ் மேலே போயிருங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கு. இப்போதான் போயிருக்க மாட்டேங்க. படுத்துட்டு இருக்கு. எலிஃபண்டே காணுங்க. காட்டெருமை அனிமல் மூமெண்ட்டே இல்லைங்க பெருசாக. நேற்று நைட்டு தான் அனிமல் மூமெண்ட்டுங்க. எலிஃபெண்ட் கூட பார்க்க முடியல பெருசு. மேபி இப்போ இன்னைக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அனிமல் சைட்டிங். நான் பானே பார்த்துருக்கேன் யானையை. ஒரு டவுனில் அப்படியே அங்கேருந்து இறங்குச்சு. நான் கார் இங்கேருந்து அப்படியே பார்க்குறேங்க. அப்படியே போனேன். டஸ்கரும் அதுலைங்க ஒரு பெரிய குரூப்பு குட்டியோட டஸ்கரும் இருந்துச்சுங்க. டஸ்கர் இப்போ வந்துன்னு தெரியலைங்க. நவம்பரா டிசம்பரான்னு தெரியல. மேலே மேலே காணோம். இதில் போன தடம் இருக்குது. போன தடம். ஓகே ஓகே. எலிஃபெண்ட் வந்து ஆனால் ஏறி இருக்குங்க தடங்க இந்த வழியா. இதில் ஏறிங்களா அப்படியே? ஆமாம் ஆமாம். அப்படியே பின்னாடி வந்து மரத்தோட பட்டையரை சாப்பிட்டுருக்கேன். மரத்தோட பட்டையரை சாப்பிட்டு. ஓ இதை வச்சு கண்டுபிடி. ரைட்.
நைட்டு வந்து இந்த பட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறி இருக்குங்க. கால் தடம் கூட இருக்குது. எலிஃபென்ட்ஸ் ரோட்டில் அதோட சாணம் கூட இருந்துச்சு. அது எதுக்கு சாப்பிட்றதுங்க? மெடிசின்ஸ் பர்பஸுங்க. பட்டை மெடிசன் மெடிசன். நான்வெஜ் டைகர், லெப்பர்டு, பிளாக் பேந்தர், பியர் நான்வெஜ் சாப்பிடுங்க. நான்வெஜ் சாப்பிடுங்க. ஃபிஷ்ஷில் எப்படி சாப்பிடுங்க. காட்டு பண்ணி இதெல்லாம் நான்வெஜ். காட்டு பண்ணியும் சாப்பிடுங்க. நான்வெஜ் தான் காட்டு பண்ணி. வெஜ் நான்வெஜ் ரெண்டு. டாக், பீகாக் அதெல்லாம் நான்வெஜ். அந்த டேம்லேருந்து வெளியே வர ஆறுங்க. டேமுக்கு வர்றது அதிரப்பள்ளி போகுது தண்ணி. ஓகே. தண்ணி ஃபுல்லாக போகுங்க. ரைனி சீசன் ஃபுல்லாக ஒன்று ஓப்பன் பண்ணால் இங்கே ஃபுல்லாக திறந்தாச்சும் நல்லா தண்ணியாக இருக்குது. அப்புறம் எலிஃபெண்ட்லாம் கிராஸ் பண்ணுறதுக்குங்க சிம் பண்ணி போயிருங்க. அந்த வழியாக போகிறதுக்கு எலிஃபெண்ட் க்ளோஸ் பண்ணும். எலிஃபென்ட் க்ளோஸ் பண்ணும். கிராஸ் பண்ணுங்க. இப்போ தண்ணி நிறையா போகும்போது எப்படி? தண்ணி நிறைஞ்சாச்சுன்னா போகாது. தண்ணி சின்ன தண்ணியாக இருந்தால் போயிடும். காட்டு குட்டிக்கு படுத்துருக்கோம். மேலே அம்மா இருக்குது, குட்டிக்குள்ளே படுத்து. குட்டி மட்டும் தான் இருக்க மாட்டேங்குங்க. அம்மா இருக்குங்களா? குட்டி மட்டும் தாங்க தனியாக இருக்குங்களா? குட்டி மட்டும் தனியாக? ஓ, அம்மாவும் இங்கே தான் இருக்குங்க. அம்மாவும் இங்கே தான் இருக்குங்க. ஓகே. போகாதுங்க. இதுவே நடந்து அதுக்கிட்ட போகணுங்க. ஓ, மறைச்சி வச்சுருக்குதுங்க. அது கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போகுங்க. முடி பட்டுச்சு. அம்மா இங்கே இருக்குங்க. பாருங்க, அது குட்டி கீழே இருக்கு. குட்டி பாருங்க, எந்த இடத்துல மறைச்சி வச்சிருக்கேன். குட்டினா நடக்க முடியலங்க. இப்போதான் டெலிவரி ஆகிருக்கேன். இதாங்க அந்த குட்டிக்காரோட அம்மா. இப்போ எதனால இது குட்டிக்கிட்ட போக மாட்டேங்குதுங்க? குட்டிக்கிட்ட ஏன் போக மாட்டேங்குதுங்க? இது தனியாக நிற்கிது, குட்டி தனியாக. ஆனால் குட்டியோட ஒன்றா அது அம்மா வந்து குட்டி பெருசார வச்சு போட்டு. ஆனால் குட்டி கீழே இருக்குங்க. பக்கத்தில் ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டு அது வெயிட்டிங்காக இருக்கும். பத்தும்போது பால் குடிச்சு மறுபடியும் போகுது. படுத்துடும். நம்ம கண்ணு குட்டி எப்படி அது நிறைய. ஓகே. வீட்டில் வந்து நம்ம பாதுகாப்பாக பார்க்குறாங்க. ஓகே. காட்டுக்குள்ள யாரும் பார்க்க வைல்ட் டாகோ, லெப்பர்டோ, டைகரோ கூடவே இருக்குங்க. ஆனால் இதோட ஃபேமிலியெல்லாம் இல்லைங்க, இது தனியாக இருக்குது. குட்டி பெருசாச்சுன்னா ஃபேமிலியில் ஜாயிண்ட் ஆகிடும். ஏதாச்சும் ஜூஸ் பண்ணி பார்த்தா இந்த பக்கத்தில் இருக்குது, ஜூஸ் போகாது. ஓ, அவங்களும் ஒன்றா ஆயிடுவாங்க.
துண்ணக்கடவு டேமுங்க. காலையில் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. நம்ம சஃபாரி வந்தோம்னா மத்தியானம் டைமு ஈவினிங் டைம் தான் நம்ம பார்ப்போம். காலையில் வியூ பாருங்க எப்படி இருக்கு. Peacock dancing. முடிஞ்சு வியூ பாருங்க எப்படி இருக்கு. ஃபுல்லாக தேக்கு மரங்க. இந்த ஸ்டேவை சுற்றி டேம் வியூ. காளான் பாருங்க. காட்டுறேன். இப்போ போயிருக்குங்களா? இப்போ இல்லை, நைட்டு முடிச்சு பார்த்தேங்க. முடிச்சு போயிருக்கு. நம்ம வந்ததுக்கப்புறங்களா? இப்போ நம்ம உள்ளே போனதுக்கப்புறங்களா? ஆமாம், இங்கே ரூமுக்கு வந்து முடிச்சு மறுபடியும் போயிருக்கு. ஓ நைட்லிங்க. ஓகே. உடலை அடிச்சுமா சாலத்தி போடவில்லை, அவனுக்கு கீழே விட்டுருக்குது பார்த்து. போர்டுங்க. டஸ்கராட் இருக்குங்க. தென் ஆனால் அங்கே வரலைங்க. அங்கே எதுவும் ஃபுட் பிரிண்ட் இல்லைங்க. நம்ம ரூம் பக்கத்தில் இந்த கேப்பில் தான் போயிருக்கு. பார்த்து போயிருங்க சாமி. அது ஒயிட் ஷர்ட் இருக்குங்க. மாதிரி கொம்பு அது கழட்டி விடாதுங்களா? இது மேக்ஸிமம் 1 வருஷம் முடிஞ்சாச்சுன்னா கொம்பு போயிடும், கலந்து விழுந்துடும். கலந்து விழுந்தாலும் வேஸ்ட் ஆகாது. இந்த முள்ளை பண்ணி பார்த்தாச்சுன்னா அது கொண்டு போயிடும் சாப்பிட்றக்காம. ஆய் போக மாட்டிருக்குங்க. அது ஃபைட் பண்ணுறக்கு வேண்டி. ஓ டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு காட்டுறாங்க. அது கூட ஃபைட் பண்ணுறக்கு வேண்டி.
இந்த டேமுக்கு தண்ணிங்க துண்ணக்கடவுலேருந்து வருங்களா? துணக்கடை டேம் தண்ணி தான் இந்த டேமுக்கு வரும். அந்த வில்லேஜ் பக்கம் பிரிட்ஜ் பார்த்தீங்களா? ஆமாங்க ஆமாம். பிரிட்ஜ் வழி தண்ணி தரும். அப்புறம் இதுலேருந்து தான் வந்து தமிழ்நாட்டுக்கு போகுதுங்க. ஆமாம், இங்கிருந்து இன்னும் வேறு ஆலய டேமுக்கு அதான் நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேருந்து டனல் வழியாக போயிருக்காங்க ஆலய டேம். ஓகே, இதுலேருந்துங்க பெருவாரி டேமில் ஒரு ஸ்டே இருக்குது அங்கே பேம்பு ஐலண்ட். ஐலண்ட் திருவாரி பள்ளம் டேம் அதுதான் ஐலாண்ட் ஸ்டேங்க. இதாங்க ஒரு சின்ன ஐலாண்டு ஸ்டே, சுற்றியும் ஃபாரஸ்ட்டு. அனிமல்ஸ் தண்ணி குடிக்க வந்துச்சுன்னா நம்ம ஸ்டேலேருந்து பார்க்கணும். பட் இப்போ தண்ணி நிறையா இருக்கிறது தான் சான்ஸ் கம்மி. தண்ணி கம்மியாக இருக்கிறப்ப சம்மர் டைமில் வந்தோம்னா இங்கே ஸ்டே பண்ணிட்டு நம்மளால அனிமல்ஸ் பார்க்க முடியும். இது இங்கே ஸ்டே இருக்குங்களா? இங்கே கொஞ்சம் பேர் நின்றுருந்தாங்க நேற்றுங்க. அங்கே ஒரு ரூம் இருக்குல்லங்க. டனல் சார் ஆலய டேம். ஓ ஓகே ஓகேங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்டாஃப் இருப்பாங்க. செக் போஸ்ட் பக்கத்துலேயே ஆனால் வந்திருக்குங்க. பரம்பிக்குளம்லேருந்து வெளியே வந்துட்டேங்க. இன்னைக்கு டாப் ஸ்லிப் போயிட்டு அப்படியே இறங்க வேண்டியதான். எல்லாம் யானை வந்திருக்க மாட்டேருங்க. யாரு ரோடு எப்படி இருக்கு? நமக்கு தாங்க பார்டர், எலிஃபண்ட்டுக்கு பார்டர் இல்லை. நிறைய எலிஃபண்ட் போயிருக்க மாட்டேருங்க. இங்கே எலிஃபண்ட் வந்திருக்கு. இங்கெல்லாம் பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. காட்டுக்கோழி. இங்கே ஸ்டே பண்ணால் வியூ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எலிஃபண்ட்லாம் வந்தால் பார்க்குறேன். பட் நம்ம ஸ்டே பண்ணுற அன்னைக்கு வர மாட்டேங்குதுங்க. காட்டு பண்ணிங்க. வைல்ட் போர்ஸ். இப்படி சாப்பிட்டு போகிறேன். இந்த டாப் ஸ்லிப் சுற்றுலையும், இந்த டாப் ஸ்லிப்பு காட் ரோட்டில், இந்த சுத்து ரோடு இருக்குல்லங்க, டாப் ஸ்லிப்லேயும் பரம்பிக்குளம்லேயும்
நிறைய நம்மளால டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாம்பு பிளான்ஸ் வந்து நிறையா இருக்குது, காஞ்சு போயோடயே இருக்குது. பிளான்ஸில் வந்து ஒரு சில ரைஸ் எல்லாம் சிந்தி கிடக்கும் ரோட் சைடில். அதை சாப்பிட்றக்குன்னே இந்த காட்டுக்கோழி, டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வருதுங்க. இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. டிஃப்ரெண்ட்டான ஃபாரஸ்ட் ஸ்டே ஃபஸ்ட் டைமாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேக்கு பார்த்திங்கன்னா 11,000 அரௌண்டுங்க. 2 பேர் அலவுடு. ஒரு 3 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேங்க. பெட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னும் இந்த ஸ்டேயில் வந்து நம்மளால் நைட்டில் வந்து பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் ட்ரை பண்ண முடிஞ்சு. நைட் சஃபாரி, நைட் ட்ரைவு, கார்ஸ் நிறையா பார்த்தோம். நமக்கு லக் இருந்ததுன்னா நம்ம கார்ஸ் பார்த்த மாதிரி எலிஃபென்ட்ஸு, லெப்பர்டு, டைகர் எல்லாமே பார்க்க முடியும். சைட்டிங் கொஞ்சம் பூரா தாங்க இருக்குது. எலிஃபென்ட்ஸ் பெருசாக பார்க்கல. நம்ம நேற்று பரம்பிக்குளமில் பார்த்தோம். 3 எலிஃபென்ட்ஸ் வந்து சிம் பண்ணிவிட்டு வேறு லெவலில் சைட்டிங்கு. நல்ல வேளை நம்ம கரெக்டான டைமுக்கு வந்து பாம்பு ராஃப்டிங் போனோம். பட் எப்படி இந்த ஸ்டேயில் நமக்கு கிடச்சிரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நிறைய பிளேஸ் கவர் பண்ணுறோம். கன்னிமரட்டிக்கு, அப்புறம் பரம்பிக்குளம் போகிற வழியில், அப்புறம் பரம்பிக்குளமில் பாம்பு ராஃப்டிங்கு, பரம்பிக்குளம் டேமு. ஸோ மினிமம் அனிமல் சைட்டிங் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அமையுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.